வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசின் வரவிருக்கும் பட்ஜெட்டை தயாரிப்பது தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தலைமையில் தலைமை செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு துறைகளின் செயலர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கூட்டத்தில் துறை வாரியான வளர்ச்சி திட்டங்கள், அவற்றுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் செலவினங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. மேலும் மக்கள் நலன் மற்றும் மாநில வளர்ச்சியை முன்னிறுத்திய திட்டங்களை பட்ஜெட்டில் இடம்பெற செய்வது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. புதுச்சேரியின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான முக்கிய நிதி திட்டங்களை வடிவமைக்கும் நோக்கில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கருணாநிதி வீதியில் புதியதாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலையின் பெயர் பலகை திறப்பு விழாவும், கோவிந்தசாலை பள்ளிக்கூடம் முதல் குறுக்கு வீதியின் புதிய பெயர் பலகை திறப்பு விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி புதிய பெயர் பலகைகளை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். அப்பொழுது பேசிய அவர், கருணாநிதி வீதியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள சிமெண்ட் சாலை தரமான முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாராட்டினார். மேலும் பணிகளை சிறப்பாக நிறைவேற்றிய புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா, நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர் கிருஷ்ணசாமி ஆகியோருக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் விழாவில் நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகள் மற்றும் பள்ளிக்கூடம் முதல் குறுக்கு வீதி, கருணாநிதி வீதி பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், மகளிர்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாருங்க தண்ணி வராது. ஆமா வாமா, அப்படி வாமா. நீங்க இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அதனால நான் என்னால் என்ன முடியுமோ அதை பணியெல்லாம் செஞ்சு கொடுங்க. அதெல்லாம் முடிஞ்ச எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. உங்களுக்கு எப்படி உதவியாக இருந்துச்சுன்னா இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துவேன். அதில் எப்படி உறுதியாக இருப்பேன். இந்த பதிலுக்கு எல்லாருக்கும் வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் உள்ள கூடப்பாக்கம் ரயில்வே கேட் பகுதியில் ரயில்கள் வரும் நேரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை உள்ளது. இங்கு மேம்பாலம் கட்டினால் வாகனங்கள் காத்திருப்பு முற்றிலும் தவிர்க்கப்படும். வில்லியனூர் பைபாஸில் இருந்து 10 கண்ணு செல்லும் சாலையில் கூடப்பாக்கம் ரயில்வே கேட் பகுதியில் இரட்டை வழி சாலை ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் திட்டப்பணிக்கு 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். சுமார் 37.29 கோடி மதிப்பில் இரட்டை வழி சாலையாக ரயில்வே மேம்பாலம் அமைக்க உள்ளனர். 25 மீட்டர் நீளத்திலும் 7.5 மீட்டர் அகலம் என இரு பகுதிகளிலும் பாலத்திற்கான இணைப்பு சாலையுடன் திட்டமிட்டுள்ளனர். தற்போது மேம்பால பணிகள் துவங்க உள்ளன. இந்நிலையில் ரயில்வே கேட் பகுதி அருகே சாலையோரம் குடியிருக்கும் நரிக்குறவர் இன மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றும் வகையில் முதல்வர் ரங்கசாமி உத்தரவின் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் நரிக்குறவர் மக்களுக்கு மாற்று இடத்தில் இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான பட்டியலை கொடுத்தார். இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாஜே சரவணகுமார், தியாகராஜன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி காவல்துறையின் ஆபரேஷன் விடியல் சிறப்பு நடவடிக்கையின் கீழ் காரைக்காலில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 281.20 கிலோ போதைப் பொருட்கள் வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக அழிக்கப்பட்டன.
புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குநரின் அனுமதி மற்றும் புதுச்சேரி மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஆலோசனையின்படி துத்திப்பட்டில் உள்ள புதுச்சேரி திடக்கழிவு மேலாண்மை நிறுவன வளாகத்தில் இந்த அழிப்பு நடவடிக்கை நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட மூத்த காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மத்திய சரக்கு மற்றும் சேவை வரித்துறை உதவி ஆணையர் ஜேம்ஸ், IRS உளவுத்துறை அதிகாரி ஹரிதாஸ், தெற்கு காவல் கண்காணிப்பாளர் சுபம் கோஷ், நகர காவல் நிலைய ஆய்வாளர் அறிவுசெல்வன், சிறப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் மரிய கிறிஸ்டியன் பால் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பங்கேற்றனர். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பாதுகாப்புக்காக பராமரிக்கப்பட்டு வந்த பறிமுதல் பொருட்கள் அதிகாரிகள் முன்னிலையில் எடை போட்டு பின்னர் சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றி எரித்தழிக்கப்பட்டன. புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி மேம்பாட்டு நிறுவனம் PSCDL 2026 மார்ச் 31 முதல் நிதி ரீதியாக மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 612 கோடி ஒதுக்கீட்டில் ரூபாய் 586.6 கோடி செலவிட்டு 82 திட்டங்களில் 81 திட்டங்களை நிறுவனம் வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நிறைவடைந்ததாலும் PSCDL உருவாக்கியுள்ள தொழில்நுட்ப அறிவு, திட்ட மேலாண்மை திறன் மற்றும் நிர்வாக அனுபவம் வீணாகக்கூடாது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. நகர்ப்புற வளர்ச்சி, போக்குவரத்து, சுற்றுச்சூழல், சுற்றுலா மற்றும் தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட எதிர்கால திட்டங்களுக்கு இந்த நிபுணத்துவம் பெரிதும் பயன்படும் என கூறப்பட்டுள்ளது. எனவே நிறுவனத்தை முழுமையாக கலைப்பதற்கு முன் அதன் மனிதவளம், தொழில்நுட்ப வளங்கள் மற்றும் திட்ட மேலாண்மை அமைப்புகளை அரசு மதிப்பீடு செய்து பாதுகாக்க வேண்டும். மேலும் PSCDL-ஐ நிரந்தர திட்ட மேம்பாடு மற்றும் மேலாண்மை நிறுவனமாக மாற்றி புதுச்சேரியின் எதிர்கால வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை சார்பில் ரூபாய் 48 லட்சம் மதிப்பீட்டில் சாலை, வாய்க்கால் மற்றும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். அப்பொழுது ஜீவா நகர் பகுதியில் பொதுமக்களின் குறைகளை நேரில் கேட்டறிந்த அவர் வீடு வீடாக சென்று மக்களின் தேவைகளை ஆய்வு செய்தார். மேலும் அப்பகுதியில் ஏற்பட்டிருந்த கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பால் மக்கள் அவதிப்பட்ட நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கழிவுநீர் வாகனம் மூலம் அடைப்புகளை அகற்றி சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள ஏற்பாடு செய்தார். இதனையடுத்து ஜீவா நகர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், அரசு அதிகாரிகள், LJK கட்சி நிர்வாகிகள் டாக்டர் துரைசாமி, பிரபாகரன், சேகர், ஸ்கைசட் ரவி, கோகுல கண்ணன், ஜெய்சங்கர் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மைக்கு நான் பேட்டி எடுத்து கொடுப்பேன்டா, நீயா மறந்துட போறேன். ஒரு கல்லு மட்டும் அங்கே இருக்கு. கை நீட்டாதீங்க, கை நீட்டாதீங்க, கை நீட்டாதீங்க. ஓகே ஓகே இன்னொருத்தம் கொடுங்க, வாங்கி அழகாக. ஸ்ரீ ஆத்மநாதர் சிவனடியார்கள் திருக்கூட்டம் சார்பில் மூப்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி சிறப்பு சிவ பூஜை, ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் பக்தர்களுக்கான அன்னதான நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற்றன. நிகழ்ச்சியில் சிவபெருமானின் அருள், ஆன்மீக வாழ்க்கையின் அவசியம், பக்தியின் மகத்துவம் மற்றும் மனிதநேய பணிகளின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு அபிஷேக தீபாராதனையில் பக்தர்கள் திரளானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவரை விழா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பக்தர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். முப்பெரும் விழாவில் சண்முகம், ரகுநாதன்,
அகரவில் சாமிநாதன், சம்பத், கலையரசி, திருவாலங்காடு பித்தன், சிவகலையன், சிவசித்தர் உள்ளிட்டோர் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். மேலும் திரளான சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபாட்டில் ஈடுபட்டு ஆன்மீக அருளை பெற்றனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனை ஆட்சியையும் முன்னிட்டு திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் வழிகாட்டுதலின் பேரில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. திருநள்ளாறு இந்திராநகர் விளையாட்டு மைதானத்தில் தபால் நிலையம் அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு திருநள்ளாறு தொகுதி தலைவர் பாலமுருகன் தலைமை வகித்தார். அமைப்பு பொதுச் செயலாளர் தசரத் முன்னிலை வகித்தார். திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மரக்கன்றுகள் நட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் வலியுறுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில செயலாளர்கள் துரை சேனாதிபதி, அமுதாராணி, மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாவட்ட விவசாய அணி துணை செயலாளர் ராஜவேலு உள்ளிட்ட மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள், பல்வேறு அணி தலைவர்கள், பிரிவு மற்றும் கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள், கிளை நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் திரளாக பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டு கால சாதனை ஆட்சியை மக்களிடம் எடுத்துரைப்பதோடு பசுமையான சுற்றுச்சூழலை உருவாக்கும் நோக்கில் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதமர் மோடியின் 12 ஆண்டு சாதனை நிகழ்ச்சியின் திருநள்ளாறு தொகுதி பொறுப்பாளர் ஜெயபிரகாஷ் மற்றும் மரக்கன்று நடும் நிகழ்ச்சியின் பொறுப்பாளர் சக்தி ஆகியோர் செய்திருந்தனர். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பொற்கால ஆட்சி இந்த பாரத தேசத்தில் கடந்த 12 ஆண்டுகளாக இனிதாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த 12 ஆண்டுகள் நிறைவு விழாவை சிறப்பாக கொண்டாடும் விதமாகவும் இன்றைய தினம் ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம், இதனை பராமரிக்கின்ற விதமாகவும் மாண்புமிகு பாரத பிரதமருடைய கோரிக்கையை ஏற்று நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினரால் இன்றைய தினம் மரக்கன்றுகள் நடுவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பாக்குமுடியான்பேட் அருள்மிகு பொன்னியம்மன் ஆலயத்தில் 2ஆம் ஆண்டு தேரோட்ட நிகழ்ச்சியில் தட்டாஞ்சாவடியின் சட்டமன்ற வேட்பாளரும் நேயம் மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளருமான விநாயகம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். பின்பு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள், தாய்மார்கள் கலந்து கொண்டனர். விழாவை ஒட்டி 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் நிர்வாகிகள் மணிமாறன், குணா, அருண், கதிரவன், ஏகாம்பரம், பாலன், ரவி, சங்கர், பாலாஜி, சித்ரா மற்றும் முத்துலிங்கம்பேட்டை ராஜராஜன், கௌதம், புகழ் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். வெஜிடபிள் பிரியாணி மாதிரி இது. ஒரு கதிர உள்ள அண்ணன் கூட எந்த சேனல் அனுப்பவே மாட்டீங்க? புதுச்சேரி முத்தியால்பேட்டை புனித அந்தோணியார் ஆலய 175ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புனித அந்தோணியாரின் பிறந்த நாளை மையமாக கொண்டு ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில்
கொடியேற்றம், நவநாள் திருப்பலிகள், மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர்பவனி மற்றும் கொடியிறக்கம் ஆகிய முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பேராயர் இல்லம் குருக்களுக்கான பேராயரின் குரு தேவசகாயராஜ் சிறப்பு திருப்பலி செய்து கொடியேற்ற நிகழ்வை தொடங்கி வைத்தார். இதில் திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஒவ்வொரு நவ நாட்களும் சிறப்பு திருப்பலி நடைபெற்று சிறிய தேர்பவனி நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர பெரிய தேர்பவனி வரும் ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை முத்தியால்பேட்டை புனித ஜெபமாலை அன்னை ஆலய பங்கு தந்தை சபரிமுத்து தலைமையில் ஃபாத்திமா மேல்நிலைப் பள்ளி முதல்வர் மகிமை மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்கள், பங்கு மக்கள், நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். இது அந்தோனியாருக்கு மாலை செலுத்த விரும்புகின்றவர்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்டாண்ட் புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி பகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் தனது பிறந்தநாளை வெகு விமர்சையாக கொண்டாடினார். முன்னதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திலாஸ்பேட்டையில் உள்ள அப்பா பைத்திய சுவாமி ஆலயத்தில் நேரில் சந்தித்த ஆலோயிர மாலை அணிவித்து பூச்செண்டு மற்றும் பழக்கூடை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் ஆசி பெற்றார். பின்னர் அவரது இல்லத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட பிறந்தநாள் விழாவில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் மேம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். விழாவையொட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் மற்றும் பிரியாணி வழங்கப்பட்டது. மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், மனோகரன், கணேசன், டாக்டர் சசிதரன் உள்ளிட்டோர், முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர், ஆதரவாளர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மோகனுக்கு மாலை, பூச்செண்டு, பழக்கூடை மற்றும் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மோகனின் ஆதரவாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஓகே நான் நேரம் பண்ண ஓகே யாரா பண்ண இன்னும் ஒரு நிமிஷம் பண்ண அண்ணா இங்கே பாருண்ணா அப்படியே கேமரா பண்ணாங்க திரும்ப இங்கே பாருங்க ஓகே திரும்ப திரும்ப ஓகே அப்படியே நேரம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் கேப் விடுங்க வாங்க இடையே வந்துருங்க இல்ல 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 விக்கி நவர் வாங்க இங்க பண்ண ஒரு நிமிஷம் நண்பா ஒரு நிமிஷம் அப்படியே கொடுங்க கொடுங்க ரெண்டு பேரும் குண்ண குண்ண ஒன்று ரெண்டு பேர் குண்ண அப்படியே எல்லாம் அப்படியே குத்தான் நேரம் பாருங்க கேமரா பாருங்க ஓகே ஓகே இங்கே பாருங்க நான் மாலை ஒன் சைடு எடுத்துக்கிறேன் ஓகே கணேசன் இங்கே பாருங்க திரும்ப இருப்போம் அடே 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 ஒரு நிமிஷம் நான் நேரம் பண்ணேன் ஓகே
புதுச்சேரி அரசின் பள்ளிக்கல்வி இயக்கத்தால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச தங்கள் எழுது பொருட்கள், சீருடைகள் மற்றும் காலணிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதிக்குட்பட்ட டிஎன்-பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்களை வழங்கி வாழ்த்தினார். தொடர்ந்து அவர் பேசும்போது மாணவ மாணவிகளுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு கிராமப்புறத்தில் இருப்பதால் பள்ளி சிறப்பாக விளங்க வேண்டும் என்றும், ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தால் உடனடியாக புதிய ஆசிரியர்களை நியமிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும், மாணவர்கள் நன்றாக படித்து ஆசிரியர்களுக்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள், ஊழியர்கள், அப்பகுதி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக பள்ளியின் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் சட்டமன்ற உறுப்பினருக்கு பொன்னாடை போத்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது. மற்றும் ஆசிரியர்கள் மக்களே, மாணவர்களே, ஊர் பெரியவர்களே, ஊர் முக்கியர்களே, எல்லாருக்கும் என்னுடைய ஆனால் அரசாங்கத்தில் அவங்களுக்கு அதிகப்படியான சம்பளம் கொடுத்து நல்ல மெரிட்டில் இருக்கு. பாப்பா கொஞ்சம் தள்ளிங்களா? அப்படியே சரி, எனக்கு பாருங்க. கொடுத்துக்கலாம். அப்படியே இருந்தா வரேன். அப்படியே அப்பா நேரம் பாருங்க. கிட்ட வாங்க, சேர்ந்து வாங்க. பிரசார் பாரதியின் இந்திய பொது சேவை ஒலிபரப்பான ஆகாஷ்வாணி 90ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி ஆகாஷ்வாணி சார்பில் வானொலி பணியாளர்கள் பங்கு பெறும் நடைப்பயணம் நடைபெற்றது. அஜந்தா சிக்னல் அருகிலிருந்து தொடங்கிய நடைப்பயணத்தை வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி முதல்வர் பிரதீப் தேவநேயன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி பொறியியல் பிரிவு தலைவர் ரவி மாரியப்பன், ஆகாஷ்வாணி புதுச்சேரி நிகழ்ச்சி நிர்வாகி எலிசபெத், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் செந்தில்குமார், உதவி பொறியாளர் ஜெயந்தி உட்பட 100க்கும் மேற்பட்ட ஆகாஷ்வாணி வானொலி நிலைய ஊழியர்கள் கலந்து கொண்டு நடைப்பயணமாக சென்றனர். நிறைவாக கடற்கரை சாலை டியூப்ளெக்ஸ் சிலை அருகே நிறைவு பெற்றது. நடைப்பயணத்தின் நிறைவில் இளங்கோ குமணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நடைப்பயணத்தில் பங்கேற்றவர்களுக்கு கௌரவ பதக்கம் அணிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சராக 5வது முறையாக பொறுப்பேற்றுள்ள ரங்கசாமி மற்றும் அவரது அமைச்சரவைக்கு புதுவை தமிழ்ச்சங்கம் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. புதுச்சேரி அரசு மும்மொழி கொள்கையை கைவிட்டு பள்ளிக் கல்வி மற்றும் உயர்கல்வி நிலையங்களில் இருமொழி கொள்கையை அமல்படுத்த வேண்டும், தமிழை பாடமொழியாக தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும், மேலும் பிரெஞ்சு மொழியை நீக்கிவிட்டு இந்தி மொழியை திணிக்கும் முயற்சிகளை புதுவை தமிழ்ச்சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அரசு விழாக்கள் அனைத்திலும் முதன்மையாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடும் நடைமுறையை அமல்படுத்துமாறு புதுச்சேரி அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு நியமிக்கப்படும் நியமன உறுப்பினர்களில் ஒரு தமிழ் அறிஞரை நியமிக்க வேண்டும் என்றும் ஒன்றிய அரசு மற்றும் புதுச்சேரி அரசை புதுவை தமிழ்ச்சங்கம் வலியுறுத்துகிறது. மேலும் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் வருகின்ற 13/6/2026 சனிக்கிழமை காலை 11 மணி அளவில் விழுப்புரம் முதன்மை சாலையில் உள்ள லட்சுமி திருமண நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளது.
இதில் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் அனைத்து வாழ்நாள் உறுப்பினர்களும் தவறாமல் பங்கேற்குமாறு சங்க ஆட்சிக்குழு கேட்டுக்கொள்கிறது. இந்த சந்திப்பின் போது புதுவை தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாசு மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர் சுரேஷ்குமார் ஆகியோரும் உடனிருந்தனர். 2/6/2026 அன்று நடைபெற்ற புதுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆட்சிக்குழு கூட்டத்தின் முடிவின்படி வருகின்ற 13/6/2026 தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் வெள்ளியனூரில் அமைந்துள்ள லட்சுமி திருமண நிலையத்தில் நடைபெறுகிறது. அது சமயம் புதுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய வாழ்நாள் உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பிக்க வேண்டும்படி புதுவை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் வைகாசி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் யோக கணபதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகருக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த பொய்யாமொழி விநாயகருக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் மலர் அர்ச்சனை, பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சாமியார்தோப்பு பகுதியில் கஞ்சா மற்றும் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 4 ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். நேற்றிரவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சாமியார்தோப்பு பகுதியில் சில சந்தேகத்திற்கிடமாக பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். போலீசாரை கண்டதும் தப்பி செல்ல முயன்ற 4 பேரை மடக்கி பிடித்து விசாரித்ததில் அவர்கள் வில்லியனூரை சேர்ந்த வினோத்குமார், நுதேஷ், கிஷோர் மற்றும் சிவா என்பது தெரியவந்தது. தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனையில் அவர்களிடமிருந்து கத்தி, அருவாள் மற்றும் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையின் போது எதிரிகளால் ஆபத்திருப்பதாக, பாதுகாப்பிற்காக ஆயுதங்களை வைத்திருந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து 4 மீதும் ஆயுத சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்த கஞ்சா மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட 4 மீதும் ஏற்கனவே அடிதடி, கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். தமிழக முன்னாள் முதல்வர் மறைந்த டாக்டர் கலைஞரின் 103வது பிறந்தநாள் விழா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுகவினரால் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் 4 மணி சந்திப்பில் ஏம்பலம் தொகுதி திமுக சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞரின் 103வது பிறந்தநாள் விழா தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் தொகுதி அவைத்தலைவர் பலராமன், தொகுதி துணை செயலாளர் கோவிந்தராஜ், தொகுதி பொருளாளர் இளம்பருதி ஆகியோர் முன்னிலையில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி கலைஞரின் புகழ் வாழ்த்து முழக்கங்களை எழுப்பி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவரணி மாநில அமைப்பாளர் தேவநாதன், மாநில கழக மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் சுமதி, கழக முன்னோடிகள் ஞானசேகரன், நாகமுத்து, ஹரிகிருஷ்ணன், தேவநாதன், சிங்காரவேலு, கண்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் விஜயன், ராமன், பிரகாஷ், ராமானுஜம், கிளைக்கழக செயலாளர் மார்ட்டின், முனுசாமி, குருசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் செய்திருந்தார். இவரை சைடாக வர சொல்ல பூ போட்டு கேமரா பாருங்க, இங்கே பாருங்கண்ணா, அப்படியே இருங்க. போட்டோ எடுங்க. தட்டில் கை வைக்குமா? சூப்பர். வில்லியனூர்
வில்லியனூர் அடுத்துள்ள மேல் சாத்தமங்கலம் படுகை அணையில் குளித்த 2 இளைஞர்கள் சேற்றில் சிக்கி பலியாகினர். புதுச்சேரியில் கடுமையான வெயிலில் இருந்து வருவதால் மக்கள் குளிர்ந்த நீரில் நீண்ட நேரம் இருப்பதற்கு ஆசைப்பட்டு வருகின்றனர். வாய்ப்புள்ள சிலர் கடலிலும் ஏரிகளிலும் குளித்து வருகின்றனர். அந்த வகையில் திருவண்டார்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் கருணாகரன். இவரது மகன் விக்னேஷ், களித்தீத்தால் குப்பம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தன் மகன் கபிலேஷ் இருவரும் +2 முடித்துவிட்டு கல்லூரியில் சேர காத்திருந்தனர். வில்லியனூர் அடுத்த மேல் சாத்தமங்கலம் குடுவையாற்றில் உள்ள படுகை அணைக்கு தனது நண்பர்கள் 3 பேருடன் குளிக்க சென்றனர். அங்கு குளித்தபோது எதிர்பாராத விதமாக விக்னேஷ் படுகை அணை சேற்றில் சிக்கினார். இதில் அவர் தத்தளித்தபடி மூழ்கினார். அவரை காப்பாற்ற முயன்ற கபிலேஷும் சேற்றில் சிக்கி மூழ்கினார். இதனை பார்த்த மற்ற 3 பேரும் கத்தி கூச்சலிட்டனர். அதனை கேட்ட பகுதி பொதுமக்கள், இளைஞர்கள் அவர்களை மீட்க முயன்றனர். ஆனால் முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மூழ்கிய 2 பேரையும் மீட்டனர். வெகுநேரம் நீரில் மூழ்கியதால் இருவரும் இறந்தனர். அவர்களின் உடலையும் மீட்ட போலீசார் கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து இன்ஸ்பெக்டர் கலைசெல்வன், SI பெரியசாமி ஆகியோர் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். படுகை அணை சேற்றில் சிக்கிய 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம்.